ஆனா இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் மாத்தி ஒருத்தர் பாடிக்கிறதுலாம் நல்லா இருக்கு. ஜிவி பாடுறாரு, அனிருத் வந்து பாடுறாரு. அனிருத் எல்லாமே கூட்டம் வருவாரு, இவர் பாடுவாரு. ஆனா இதுவுமே ரஹ்மான் தான் ஆரம்பிச்சு விட்டார்ல. அவருதான் வந்து எம்எஸ்வியை கூட்டு வந்து பாட வச்சாரு. பட் அது அல்டிமேட்டா என்னன்னா அந்த பிரியாணி பாடலாம் யுவனையும் அவர் தான் பாட வச்சாரு. ரஹ்மான் தான் ஃபர்ஸ்ட் யுவனும் பாட வச்சாரு. எக்ஸாக்ட்லி. பிரியாணி பாடல். பிரியாணில வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் பாடிப்பாங்க. அந்த சரோஜா இல்ல ஓ பிரியாணி அது. ஓகே. நிபந்தனைகள் துணிந்து சொல்றானே இல்லையா? பிரியாணி பாடல். அது பிரியாணி அது. ஓகே. சோ அதனால அல்டிமேட் வந்து இவர் வெங்கட் பிரபு விட்டுமே. வெங்கட் பிரபு எல்லாம் ட்ரை பண்றதெல்லாம் எல்லாம் முதல்ல அவர் பண்ணுவாரு. ஆமா இஸ் இப்போ அனிருத் அந்த மாதிரி ஒரு காம்போ வச்சிருக்காரு. அனிருத் பாத்தீங்கன்னா அனிருத் லோகேஷ் ஒரு டீம், அனிருத் நெல்சன் அனிருத் சிவகார்த்திகேயன் தான் தனியா பண்ணுவாரு. சிவகார்த்திகேயன் அனிருத் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய பிரான்சைஸ். அதுக்கப்புறம் அனிருத் இவர் இருக்காரு, நார்மல் பீப்புள் இல்லையே, பட்டியல் ரொம்ப நல்லா அறிந்து மரியாமலம் பில்லா ரொம்ப நல்ல காம்போ. சர்வம் சர்வம் எல்லா பாட்டுமே சூப்பர். அதோட லிரிக்கல் வேல்யூ வந்து தனியா நம்ம பேசலாம். அடுத்தது வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் லிரிக்ஸ். ஜனகண மன ஜனங்களை நினைவு அந்த பாடல். அது ஜார்ஜ் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆந்திராவில் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து புரட்சியாளர். அவரை பேஸ் பண்ணி எழுந்த கேரக்டர் தான் சூர்யாவோட கேரக்டரே அந்த படத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. மணிரத்னம் இதெல்லாம் நிறைய பண்ணுவார் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு மகாபாரதம், ராமாயணம், அதுக்கப்புறம் இருவர் எடுத்திருக்காரு. இது ரோஜாவே வந்து சத்யவான் சாவித்திரியோட கதை மாதிரி அப்படியே அப்படின்னு போய் அப்புறமா நான் அதை ரெஃபர் பண்ணதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப ஏதோ ட்ரை பண்ணாரு. இப்ப இது இருக்குல்ல, அதாவது இப்ப செக்க சிவந்த வானம் வந்து மகாபாரதம் கிட்டத்தட்ட. மகாபாரதம் மித்த அரசியல் கண்ணமிட்டால வந்து அந்த ரைட்டர் வந்து சுஜாதாவோட இந்திரா சௌந்தரராஜனா? சுஜாதா. அப்படியா? எனக்கு இந்த ஜனகண மன பாட்டுல வந்து இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். நல்லவர் யாவரும் அங்க அமைதியா இருந்தா நரிகளின் நாட்டாமை தொடங்கி விடும். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லபடியா ஒதுங்கி விட்டால் 1000 இளைஞர்கள் துணிந்து விட்டால் அந்த மாதிரி வரும். ஆமா, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் ரெவல்யூஷன் பண்ண ஒரு கேரக்டர் மாதிரி. அது சூர்யாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தான் அந்த சொசைட்டிக்காக எதுவுமே பண்ணல, கல்யாணம் மட்டும் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வசனங்கள் தான் அதுல வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இவருக்கு தான் யுகபாரதிக்கு தான் கொடுக்க போறேன். என்னங்க சார் உங்க சட்டம், ஜோக்கர்ல இருந்து. அது வந்து ரொம்ப சிம்பிளான லைன்ல அரசாங்கத்தை அதிகாரத்தை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல பாடல் வரிகள். எனக்கு வந்து இந்த பாடல் தான் சமீபத்துல பரியேறும் பெருமாள்ல வந்து நான் யார், அதுல நான் ஒரு லைனா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மலைக்குழியில் இருக்கும் நான் யார், குடிசைக்குள்ளே இருக்கும். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து தேரேறாத சாமி நான் இங்கு, தேரேறாத சாமி இங்கு நான் யான். அதாவது அந்த சாதி வேற்றுமை மக்கள் கிட்ட இல்ல, கடவுள்கிட்டயும் இருக்கு. அந்த கடவுளுக்கும் சேர்ந்து நான் ஒருத்தன் பாடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹிட்டிங்கான ஒரு லைன் அது. அதுல கருப்பியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இப்போ ரீசெண்டா வர படங்கள் எல்லாமே ஐடென்டிட்டி கிரைசிஸ் பத்தி, படிப்பு பத்தி அந்த மாதிரி மாறிட்டே வருது இல்ல. ஒரு காலத்துல வந்து கேவி சார் இருக்கும் போதெல்லாம் வேலையில்லா திண்டாட்டம் அந்த மாதிரி வந்துட்டு அவர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் அந்த எரால வந்த படங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ரீசெண்டா வரதுலாம் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட இதுல நிறைய எனக்கு கமல் தான் ரெஃபரன்ஸ் வர்றாரு. நீங்க சொன்ன மாதிரி உன்னால் முடியும் தம்பி தம்பி, அது ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சதுன்னா அன்பே சிவம்ல கொஞ்சம் வித்தியாசமான டோன்ல ட்ரை பண்ணிருப்பாரு. நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல நாகரிக கோமாளி, நல்ல பாட்டு அது. அதுல எல்லா விதத்துலயுமே ஒரு உள்குத்தோட அந்த பாட்டை கொண்டு போய் அந்த 910 ஒரு டிராயிங்கோட கனெக்ட் பண்ணி, அந்த டிராயிங்கை சிவனோட கனெக்ட் பண்ணி, அந்த சிவனை முதலாளியோட கனெக்ட் பண்ணுவாரு. நல்ல பாட்டு. ரீசெண்டா விஜய் ஆண்டனி படம் ஒண்ணு அந்த மாதிரி வந்திருக்கு, பாத்தீங்களா? சரி, அப்ப நம்ம அடுத்து சொல்லு. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டா இத நான் வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. இது என்ன எமோஷன் சொல்லட்டுமா? எமோஷன் பேசிட்டோமா? இந்த எமோஷன் பேசிட்டோம். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது எமோஷன் பாக்கி இருந்தா சொல்லுங்க.
இல்லைங்க, இந்த பாட்டு வந்து இந்த எமோஷன்ஸ் கரெக்டா டெலிவர் கன்வே பண்ணிச்சு பண்ணிச்சு. அப்படின்னா. ஆமா, the song you connect மோஸ்ட்லி இந்த ஆனா இதுக்கு இப்ப அதுக்கு பதில் இல்லை எனக்கு, நல்லா சொல்றேன். क्वेश्चन மட்டும் தான் கொடுப்பாரு, ஆன்சர் நாங்களே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்றாரு, கஷ்டமானதெல்லாம் நம்ம பண்ணணுமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிலேட் பண்ற ஒரு சாங். இந்த சாங் கேட்டாலே எனக்கு அழுக்கையா வந்துரும், எனக்கு வந்து அதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு. திரும்ப மெயின் போனா என்ன ரூமை விட்டு வெளியே தள்ளிடுவீங்கன்றதுனால நான் அதோட உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும்போது இந்த பாடு which brings you back. I think அதோட probably ஒரு பாசிட்டிவோட. சரி, இது வந்து இந்த பாடல் வந்து எல்லாத்துக்குமான பதில். அதாவது எது ரொம்ப என்னை வந்து ரொம்ப எமோஷனலி ரொம்ப அட்டாக் பண்ற பாட்டா இருக்கட்டும், இல்ல நான் வந்து அடிக்கடி கார்ல போகும்போது கேட்கக்கூடிய பாடலாக இருக்கட்டும். ராம் படத்துல வந்துட்டு நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா, உடலின்றி உயிரும் வாழ்ந்திடுமா, இது வந்து முழுக்க முழுக்க அம்மாவை பத்தின வருது. அதுல வந்து உன் பிள்ளை என்று ஊர் சொல்லும் போது எனக்கே நான் என்றாகி போவேன். அப்புறம் 10 மாசம் உள்ளிருந்தேன் பக்குவமா, பூமிக்கு நான் வந்தது என்ன குத்தமாமா அப்படின்லாம் இருக்கும்போது லைக் என்னடா பண்ணிருக்கோம் நம்ம வெளில வந்து இப்படி பண்ணிருக்கும் போது திருப்பி அவரை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்கல்ல, நான் வந்து உனக்கு பாரமாமா அப்படின்ற லைன்ஸ்லாம் ரொம்ப அழகா கனெக்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த பாடல் வரிகள் வந்து என்னை வந்து ரொம்பவுமே இது பண்ணும். ஸ்னேகன் வந்து அந்த விதத்துல என்னுடைய பெரும் மதிப்புக்கு உரியவராக இருக்கிறாரு. சில பாடல்கள் எழுதினாலும் கூட, சில இல்ல ஆயிரக்கணக்கான எழுதியிருக்காரு அவரு. அதுல வெகு சில பாடல்கள் வந்துட்டு இந்த மாதிரி புகழ் பெற்றிருந்தாலும் கூட அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முத்தான பாடல்களா இருக்கும். அமீர் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே அவரு ஆக்சுவலா காம்போல அதையும் சொல்லிருக்கலாம். அமீர் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே அவரது எல்லாமே கோல்டுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து இறைவா வேலைக்காரன் படத்துல வரும் இல்லையா, அனிருத் பாடியிருப்பாருல, டைட்டில் சாங் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து என்னை படைத்தவன் நீதான, அந்த மாதிரி உயிர் உருக்கியது எல்லாமே அந்த மாதிரி லைன்ஸ், அந்த எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப ஏன்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும் போது ஓகே அதோட சேர்ந்து கொஞ்சம் புலம்பிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு எதிர்நீச்சல் அடி கேட்க ஆரம்பிச்சிருவேன். என்னோட அயல் தேசத்து வாழ்க்கையில வந்து கொஞ்ச நாள் அப்பதான் புதுசா இங்க இடம் மாறி வந்திருக்கிறோம், ஒரு ஹோம் சிக்னஸ் வருது. அப்போ இந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன். போய் பார்க்க யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் எவரும் இல்லை, வழிபோக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போக. என்ன பாடுது? கற்றது தமிழ்ல இன்னும் ஓரிரவு. அருமையான பாட்டு, நல்ல நல்ல வரிகள். அது எனக்காகவே எழுதின சொர்க்கமே என்றாலும் சம்டைம்ஸ் இல்ல நம்ம மிஸ்ஸிங் ரேடியோ அண்ட் இதெல்லாம். ஆனா இப்பெல்லாம் ஸ்பாட்டிஃபை போட்டா கூட சில பாட்டெல்லாம் அது கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு மழை பெய்யும் போது ஒரு மழை பாட்டு வரும். அந்த பாட்டு செம்மையா ஹாண்ட் பண்ணும் ஆக்சுவலா. வந்துட்டு அது ஜீவாவோட வாய்ஸ் ஓவர்லாம் வரும். அதுல வந்துட்டு சிவன் மாதிரி அவர் பேசுவார். அதுல அட்டகாசமான அந்த லைன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் பொருந்தும். வழிபோக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போகாது. அத வழிகள்னு எடுத்துக்கலாம், வழிகள்னு எடுத்துக்கலாம். வழிகள் எங்கும் போகாது அப்படின்னு அந்த படம் நடிச்சு அவரே டிப்ரெஷன் போயிட்டாரு. திரும்ப வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப டிப்ரெசிங்கான ஒரு ஹாலுசினேட்டிங்கான ஹாலுசினேஷன் எழுதிருப்பாங்க. அதாவது முன்பு ஒரு பயணத்தில் விண்மீன் உறங்கும் நேரத்தில் அது அப்போ இது பார்த்தேன், ஒரு புடவை கடை பார்த்தேன், உன் உடல் ஞாபகம் வந்தது, எங்கெங்கயோ போவோம் அந்த லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா. வந்துட்டு ஆக்சுவலா அவனுக்கு வந்து டிக்கெட் வாங்க காசு இருக்காது, அந்த கவுண்டர்ல இருக்கிறவனை கொலை பண்ணிட்டு தான் அவன் வருவான். அததான் இதுலயும் கிட்டத்தட்ட கோரிலேட் பண்ணுவான். புடவை காரனை கொன்று விட்டேன், கையில் எடுத்து வந்து ஒரு சிரிப்பு. நல்ல சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், பயங்கர டிப்ரெசிங்கான சாங். அதை கேக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல நான் கேட்பேன் ஆக்சுவலா. நல்லா இருக்கு, நீங்க சொல்லுங்க. அந்த ஆல்பமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எதை ஞாபகம் இருந்துச்சா? எனக்கா ஞாபகம் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக் சாங்குக்குன்னு போக மாட்டேன். பட் யோசிச்சா எந்த சாங்ல நமக்கு முன்னாடி வரும்னா ஒரு நாள் வாழ்க்கை இங்க எங்கும் ஓடி போகாது. ஆப்வியஸ்லி இப்ப ரீமிக்ஸ் வெர்ஷன் வேற வந்திருக்கு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்னன்னா டோட்டலா ஆப்போசிட் ஜானர்ல போறதுதான் இது. இப்ப ரொம்ப சோகமா இருந்தா நல்ல ஜாலியா ஒரு சாங், ஒரு வைபா சாங். அதுல வந்து அது நினைச்சோன்னு எனக்கு தோணுது வந்து பீஸா படத்துல வர ராத்திரியே ஆளும் அரசன் அந்த பாடல். அந்த பாடல் ரொம்ப என்ன சொல்றது, நல்லா லிரிக்ஸும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். அதுல 3 வெர்ஷன் வேற வரும், 6th வெர்ஷன் ஒண்ணு இருக்கும். அது வந்து எவ்வளவு சோகமா இருந்தாலும் நம்மள அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டுரும். சோ எனக்கு அந்த பாடல் பிடிக்கும். சரி, ஒரு ஆல்பம், எல்லாரோட ஃபேவரட் ஒன் ஆல்பம்.
அதை மட்டும் சொல்லிட்டு நன்றி வணக்கம் சொல்லிடுவோம். எனக்கு கடல் 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 தான் எனக்கு ஃபேவரேட் ஆல்பம். ம். அதில் என்னதான் பாடல்கள் சரியான இடத்துல பொருத்தப்படலை அப்படின்னாலுமே எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. நல்ல இசையமைப்பு, சிங்கர்ஸும் உயிரை கொடுத்து பாடியிருப்பாங்க. ஈவன் அந்த மகுடி கூட எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான நம்ம ரேப்ல பேசியிருக்கணும். ரொம்ப நல்ல பாட்டு. அது ஆக்சுவலாக ஜெயா டிவியில் அந்த இசை வெளியீடு நிகழ்த்தினாங்க. அதில் லைவ் இது பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் அந்த மகுடியோட பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ யூடியூப்ல இருக்குதான்னு தெரியல. கடல் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் இவனோட அப்பாவோட ஆல்பங்கள் நிறைய வேற வேற உங்களுக்கு? எனக்கு வந்து எப்பொழுதுமே இருவர் தான். இருவர்ல வந்து அதாவது வைரமுத்து வந்து நிறைய பேர் எழுதியிருக்காரு. ஆனா வைரமுத்துக்கு வந்து எம்ஜிஆர் எழுதுற வாய்ப்பு கிடைச்சது இல்ல. ஆனா அந்த படத்தின் மூலமா அவருக்கு கிடைச்சதா அவர் பாவித்து 1000 நான் ஒருவன் ஆகட்டும், இல்ல விடுதலை ஆகட்டும், அந்த மாதிரி அதே மாதிரி இந்த பூக்கொடியின் புன்னகை, இந்த காதல் பாடல், அப்புறம் ஒரு ஜாஸ் பாட்டு ஒன்று இருக்கும், ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்கும் அதுல. அப்புறம் நம்ம முன்னாடி பேசின நறுமுகை இருக்கும், அது நிறைய அது எல்லாம் பாடணும். அது பாடல்களை தாண்டி அதில் வரக்கூடிய கவிதைகள், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளி ஆகட்டும், அப்புறம் சட்டத்தை உருவாக்கு வட்டத்தை எளிதாக்குன்ற மாதிரி ஒரு கவிதை, அப்புறம் கடைசியா எம்ஜிஆர் இறந்த பொழுது ஒரு கவிதை இருக்கும். அப்போ அவர் வந்துட்டு உன் கனவும் என் கனவும் ஒரு பொழுதில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அது முடிப்பாங்க. அந்த மாதிரி அதுல வரக்கூடிய கவிதைகள், பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உயர்தரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்துக்குமே அரவிந்த் சாமி நல்ல உயிர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பாடல் இருக்குல்ல, அது ஒரு புதுமை இருக்கும் அதுல. கண்டிப்பா எனக்கு அந்த பழைய பழசுக்கெல்லாம் போலாம் இல்லையா, எனக்கு வந்து அவரை போவாதீங்க, அவரு பழசுக்கு போல. எனக்கு வந்து பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னா டூயட்டின் பாடல்கள் எல்லாமே வேற லெவல். அதாவது மல்டி ஜானர்ல இருக்கும். ஒரு கர்நாடிக்ல இருந்து இது அதுல வந்து அகைன் கவிதைக்கு அங்க வந்துடும். பாடல் எல்லாமே ஒரு கவிதையை மட்டும் வச்சு ஒரு பாட்டு இருக்கும். அந்த அதுல அந்த கத்திரிக்காய், அப்புறம் குடிச்சா குத்தாலும், அந்த பாடல்கள் எல்லாமே ஐகானிக் சாங்ஸ். அந்த இதுக்கு ஐ திங்க் அது இட்ஸ் ஸ்டார்டட் a new combo ல கே பாலச்சந்தர் அண்ட் ஏஆர் காம்போ, ஒரு அஃபிஷியல் காம்போ. என்னதான் ரோஜால வந்தாலும் ரோஜால வந்தாலும் ரோஜா இந்த காம்போ எனக்கு பிடிக்கும். பிளஸ் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இன்னொரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பர்சனலா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆல்பம் வந்து என் சுவாச காட்டுறேன். அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டான சாங்ஸாக எல்லாமே இருக்கும். நான் அது அப்புறம் சின்ன சின்ன மலைத்துளிகள், அதுல அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். மழைனாலே நமக்கு ஆப்வியஸ்லி கார்ல அந்த பாட்டு எனக்கு கண்டிப்பா போட்டுட்டு தான் அது போட்டு. என் பொண்ணு கிட்ட ஜும்பலக்காக ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி திறக்காத காட்டுக்குள்ளே கூட தீண்டாய் அப்புறம் என் சுவாச காட்டுறேன்னு ஒரு பாடல் இருக்கும். அது ரொம்ப அது எல்லாமே ஆக்சுவலி எல்லாமே அதான் அந்த ஆல்பமோட ஸ்பெஷல். இல்லை எல்லாமே கேட்ட எல்லா சாங்குமே ஃபேமஸ் ஆகும். ரொம்ப நல்லது. எனக்கு வந்து மின்னலே வாரணமாயிரம் ஃபுல் ஆல்பமே ரொம்ப பிடிச்ச பாடல்கள். எல்லாம் 90s கிட்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இல்ல நீங்க ஆக்சுவலா சூப்பரா முடிச்சீங்க. வாரணமாயிரம் ஸ்டார்டிங் அப்படிதானே, பழைய அந்த பாடல்கள் அந்த இதுல போட்டுட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். சோ which is a proper finish, ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இல்ல, ஒரு நல்ல ஒரு அந்த இதுல ரெக்கார்ட்ல சாங் ஓட அப்படிதான் பேர் போட்டுட்டு இருப்பாங்க. சோ actually it's a good, so everything is new and அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாவும் எடுத்தார். அது அவர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்த்து எடுத்ததுனால அந்த படம் ரொம்ப படமாவே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாட்காஸ்ட்டை கலவையா பார்த்தோம் அப்படின்னா too many ideas பத்தி பேசியிருக்கோம். பிஹைண்ட் லிரிக்ஸ் ஸோ ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டோம். விட்டதெல்லாம் அடுத்து ஒரு எபிசோட் திரும்பி வந்து பண்ணுவோம். 90s கிட்ஸ் நம்மளோட மெமரிஸ் விட்டதெல்லாம் எடுத்து பேசினா மறுபடியும் உங்களை இது பண்ணி விட்டுறாங்க. ஒரு முக்கியமான இதை விட்டுட்டு இன்னும் நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க, நம்ம இன்னும் பேசல இல்லையா. இருந்தாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அவரோட இறாக்கு போகாம இது முழுமையடைய மாட்டேங்குது. இசையை பற்றி பேசாம ஒரு இசை விட்டீங்கன்னா இங்க இருந்தா ஆரம்பிப்ப ரோகிணி எழுதிருக்காங்க, அது எழுதிருக்காங்க, இது எழுதிருக்காங்க எல்லாம். அதான் பாருங்க, ரோஜா பேசினாலும் அவர் வந்துட்டு போறாரு. அவர் இசையின் சிம்மாசனத்தில் இருக்கும். இல்ல நம்மளுக்கு அந்த ஜெனரேஷன் ரைட். இப்போ வந்து நம்ம வளர்ந்து வந்தோம்னா நம்ம அப்பா அம்மா அதை கேட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படி வந்திருப்போம் இல்லையா. அதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கதான் செய்யும். இப்போ நம்ம பசங்க ரஹ்மானை விட்டுட்டு பேசுவாங்களான்னு தெரியல, அனிருத்தை விட்டுட்டு பேசுவாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் 1-2 பாட்டு இது எனக்கு நாஸ்டால்ஜியா. அதுதான் எனக்கு தவறு. இப்ப படங்கள் அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். இசை வந்து எந்த காலத்துல இருந்தாலும் இசை தான், ரைட்? ஸோ நம்ம வந்து அது வந்து காலம் பழைய பாடல்கள் அப்படின்னு தள்ளி விட்டுறக்கூடாது நினைக்கிறேன். வி ஹேவ் டு அதை வந்து சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ திரைப்படங்கள் கூட தான் ஓல்டு வெரி புவர்லி ஏஜ்டு மூவிஸ் நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்போ இருந்துச்சு. மூவிஸ்க்கு அது பாசிபிள், ஏன்னா ஒரு சித்தாந்தம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இசை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பீத்தோவன் இருக்காருன்னா இசை லைஃப் என்னது
இம்மார்டல். அப்ப நம்ம திரைப்படங்களோட பாடல்ல மட்டும் என் பழைய பாடல்கள் நம்ம ஏன் ஒதுக்கி விடுறோம்? அனிருத் பாடல்கள் இப்பயே நம்ம பழைய பாடல்கள் பேச ஆரம்பிக்கிறோம், ரைட்? ஐ திங்க் இட்ஸ் நம்ம அந்த பாடல்கள்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். பழைய பாடல்கள் இன்னும் என்னது, சிவாஜி எம்ஜிஆர் பாடல்களே எவ்வளவு சாங்ஸ் இருக்கு, கொண்டாடுறது தப்பு இல்லை. அது ஐ திங்க் அதெல்லாம் வந்துரும். இப்போ அது நம்ம பண்றது ப்ராப்ளி இதுக்கு ஒரு சொல்றதா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கூட இருக்கும். ப்ராப்ளி இந்த இண்டி சாங்ஸ்ல ரீமிக்ஸ் கல்ச்சர்ல திரும்ப கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த லிரிசிஸ்ட் இதுலயே அப்படிதான் சொன்னாங்க. இப்போ ஏன் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி நீங்க எழுதி அது இண்டி சாங்ஸா போனீங்கன்னா அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வளரும் இல்லையா, நல்லா அந்த இண்டஸ்ட்ரியும் வளரும், எங்களுக்கும் வேலை இருக்கும் இல்லையா, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லிரிசிஸ்டே சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு என்ன, பாடல் வந்து ஒரு சினிமாக்குள்ள அரெஸ்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் இண்டி சாங்ஸ் கண்டிப்பா. கோக் ஸ்டுடியோ அப்படின்றவங்க நிறைய இண்டி ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மலையாளம்ல கப்பா டிவின்னு ஒண்ணு, மியூசிக் மோஜோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, பாத்துக்குவீங்களான்னு தெரியல. நிறைய மலையாளம் இண்டி சாங்ஸை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ்லயும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கப்பா சந்தோஷ் நாராயணன் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ ரஹ்மானும் ஸ்டார்ட் பண்ணாரு. ரஹ்மான் கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் கேம் கன்சர்வேட்டரி கொண்டு வந்ததுக்கு காரணமே அதுதான், அந்த மாதிரி அவர் சொன்னார். ஏன்னா இது ஒரு ஒன்னத்து கூட சிக்கிக்கிறோம் இல்லையா, இதுல இருந்து வெளியே போய் வேற ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, நம்ம வந்து இது பேசிக்கிட்டே இருப்போங்கிறதுனால நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அவ்வளவுதான், நான் முடிஞ்சது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பழைய பாடல்கள் வந்து எப்படியா இருந்தாலும் காலத்துக்கு இந்த காலத்துல வந்து சேரதான் போகுது. இப்போ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் படத்துல வந்து பழைய பாட்டோட ஒரு சின்ன ஒரு துணுக்கு இங்க கொண்டு வந்தா அது வந்துட்டு அது கருத்த மச்சான் ஆகட்டும், இல்ல வந்துட்டு அது கருப்பாய் ஆகட்டும், அது டக்குன்னு ஆனாலும் பரவாயில்லை என்று ஒரு பக்கம் அது டக்குன்னு இதாக பிக்கப் ஆகுது இல்லையா. அதனால அது எப்படியும் அது வந்து சேர்ந்துரும், வந்து சேர்ந்து விடுன்றதான் என்னோட பார்வை. அதனால நம்ம ரொம்ப அதை பத்தி ஒரி பண்ண பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Too Many Ideas சிண்ட்ரோமோடைய ஸ்பான்சர்ஸ் சுயம் பியூட்டி. அவங்க உங்களுக்காக ஃபேஷியல் 5% ஆஃப் அண்ட் ஃப்ரீ ஸ்கின் கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க, which is worth $50. கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணிக்கோங்க. மென் தனியாக, உமன் தனியாக, எல்லாம் தனித்தனியாக அழகாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா she has advanced equipments and everything. And this is Resin Wonder Studioல இருந்து ரெசின், இந்த மெட்டீரியல் பேர் ரெசின். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, இட்ஸ் ஹேண்ட்மேட் ரெசின் கோஸ்டர். ஓகே, இது வந்து உங்களுக்கு கோல்டு டீடைலிங்லாம் கொடுத்து, இந்த கோல்ட் லீஃப்லாம் கொடுத்து she can customize to நம்மளுக்கு Too Many Ideas syndrome கொண்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேலே அவங்களோட பேரெல்லாம் போட்டு ரெசின்ல நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ட்ரேஸ், இந்த மாதிரி பேக் ட்ராப், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட பாட்காஸ்டோட லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். ஷீ டஸ் வெரி குட் ஜாப். அண்ட் திஸ் இஸ் கேக் வாக் பை பிரியா சுமன். அவர்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெஷல் கேக் வந்து பேக் பண்ணி சுட சுட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. So you have to try it. Looks so awesome. Thank you Priya Suman. Cake walk by Priya. Thanks for this sponsor. Suyam Beauty and Resin Wonder Studio. Thank you. Thanks. They were proud sponsors of Too Many Ideas Syndrome. அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. Too Many Ideas Syndrome இன்னும் பெருசா வளரணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். Thank you. நிச்சயமா நம்ம வந்து படம், லிரிக் அப்படின்னு நிறைய ஏரியாவை டச் பண்றாங்க. அவங்க டைட்டில் இருக்க மாதிரி Too Many Ideas really. ஸோ இது வந்து இன்னும் நிறைய கெஸ்ட் இங்கே வரணும், நிறைய வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் வரணுன்றது எங்களுடைய. Thanks for inviting us. It was a great. Thank you so much for your time. இந்த AI எரால AI தான் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை நிறைய கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். We had a very good time. ரொம்ப நல்லா நிறைய பழைய பாடல்கள் பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு நாஸ்டால்ஜியா ட்ரிப் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டதுக்கு. ப்ளஸ் இந்த ஸ்பான்சர் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு நன்றி. So thank you so much. Thank you. Means a lot. Yes. You guys value added to this episode. Thank you so much for it. Too many. Too many, yes. We still have too many ideas. திரும்ப வந்து நம்ம மீட் பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ், ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். Thank you. Thank you Janani.